ஆச்சாரியவான் புருஷ வேத அப்படின்னு உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. குருவை பெற்றவன் ஞானி ஆகிறான், அவனும் குருவாகிறான். ஆச்சாரியவான் வேத புருஷ. ஆச்சாரியவான் புருஷன்னு அர்த்தம். புருஷன்னா ஒரு மனிதன். அவன் எப்படிப்பட்டவன்? ஆச்சாரியவான். ஆச்சாரியவான்னா என்ன? குருவை உடையவன். தனவான்னா என்ன அர்த்தம்? தனத்தை உடையவன். பலவான் அப்படின்னா பலத்தை உடையவன். ஆச்சாரியவான்னா குருவை உடையவன். குரு இருந்தால் தான் நீ பழச்சிக்க முடியும். குருவாக இருந்தால் தான் நீ வேதனா அறிந்து கொள்வாய், உண்மையை, உன்னை பற்றிய அறிவை பெறுவாய் அப்படின்னு குருவை பற்றி அது சொல்லிடுது. ஆச்சாரியவான் வேத புருஷக. அந்த குரு எப்படிப்பட்டவர்? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு முண்டகோபனிஷத்தை அது கிளியராக சொல்லிடுது. அந்த மாணவன் ஸ்ரோத்ரியனாகவும் பிரம்மனிஷ்டமாக இருக்குது, குருவை நாடி சென்றான் அப்படின்னு முண்டகோபனிஷத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையெல்லாம் நான் அங்கிருந்து தான் சொல்கிறேன் தவிர என்னுடைய சொந்த கற்பனை கிடையாது. சொந்த கற்பனை சொன்னால் நான் மறுபடியும் அந்த பரம்பரையில் போயிடுவேன். நல்ல சீடன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிற நம்பர் இங்கே தவறிடுச்சு, நான் பார்த்த அப்புறம் நான் அப்படி சொல்கிறேன். சீரோடு ஞானத்தின் இச்சை செல்ல செல்ல வாராத காதல் குருபரன் பாலாக சாராத சாதக நான்கும் தன்பால் உற்றோன் ஆராயும் ஞானத்தனாம் அடி வைக்கவே அப்படின்னு சொல்கிறார். ஒரு சீடன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சீரோடு ஞானத்தின் இச்சை செல்ல செல்ல. அவனுக்கு இச்சை எங்கே வந்துடுச்சான்? எப்போ ஒரு சீடன் இந்த ஞானத்துக்கு வரான், ஏன் இந்த தப்பான குருக்கிட்ட யார் போயிட்டாங்கன்னா அவனுடைய இச்சை எப்படிப்பட்டதுங்கிறது அர்த்தம். அந்த குருக்கிட்ட போனவெல்லாம் அவனுடைய இச்சை வேறு. இங்கே என்ன பிடிப்பட்ட இச்சை இருக்கணும்? சீரோடு ஞானத்தின் இச்சை. எனக்கு ஞானம் மட்டும்தான் வேணும்னு யாருக்கு இச்சை இருக்குதோ அவனுக்கு தான் குரு கரெக்டாக கிடைப்பார். இது நீ குறிக்கோள் இல்லாமல், ரொம்ப ஃபேமஸாக ஒரு குரு இருக்கிறாரு, ரொம்ப கிராண்டாக நடந்துக்கிட்டு இருக்குது, கோடிக்கணக்கான ஒரு பேர் இருக்கிறாங்க, நிறைய செல்வந்தர்கள்லாம் அவர்கிட்ட இருக்கிறாங்க, அரசாங்க ஊழியர்கள், அரசு எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட நீ போனீன்னா உனக்கு இச்சை எது மேலே இருக்குது? புகழ் மேலேயும். புகழ் மிகுந்த ஒரு குருவர்கிட்ட இருந்தால் எனக்கும் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அவர் அப்படி நிலைக்கு வந்திருக்கிறாருன்னா அவர்கிட்ட ஏதோ அமானுஷ சக்தி இருக்கிறது அப்படின்னு அது மேலே இச்சை வச்சு நமக்கும் அமானுஷ சக்திகள் கிடைக்கும் போடுறதுன்னு போனினா அது குருட்டு பரம்பரை. ஞான இச்சை அப்படின்னு சொல்கிறார். சீரோடு, சீருங்கிறது அப்புறம் என்னன்னு பார்ப்போம், கீழே சொல்லுவார். சீருனா ஒழுக்கம். சீரோடு ஞானத்தின் இச்சை அப்படின்னா ஜிக்ஞாசுன்னு பேர். ஏன்னா உபனிஷத்தில் அப்படி சொல்லுது, விஜிக்ஞாசஸ்வ அப்படின்னு சொல்கிறார். யதோவான் இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்றதுல விஜிக்ஞாசஸ்வ, இதை நீ அறிந்து கொள்ள ஆர்வப்படு அப்படின்னு சொல்கிறார். அறிவு ஆர்வம் வேணும், செயல் ஆர்வம் இருக்கக்கூடாது. அவர் என்னென்னமோ சொல்லித்தராருங்க, இப்படி செய்ய சொல்கிறார், அப்படி செய்ய சொல்கிறார், மூச்சு விட சொல்கிறாரு, பஸ்திரிகாங்கிறார், உருள்றாரு, பிறல்றாரு, டான்ஸ் ஆட சொல்கிறாரு, பாட்டு போட்டுட்டு அந்த டான்ஸ் ஆடி எல்லாத்தையும் இழந்துருங்கன்னு சொல்கிறாரு. என்னென்னவோ நிலைக்கெல்லாம் போயிடுறாங்க, அப்படியே அழறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க அப்படின்னா அது செயல், அது அறிவு இல்லை. அறிவு சொல்லிக் கொடுக்குறவருக்கு இந்த செயல்லாம் விட்டுருவார். அமைதியாக உட்காந்துருக்கணும், கை காலெல்லாம் அசைக்காமல், காது மட்டும் வேலை செய்யணும். அதுதான் குரு. மீதி பேர் வேறு. சீரோடு ஞானத்தின் இச்சை. ஞானத்தின் இச்சைனா ஞாத்தும் இச்சு அப்படின்னு அர்த்தம். சமஸ்கிருத சொல்லுது. ஞாத்தும் இச்சு, அறிவதற்கு மேன்ற ஆசை. அவன் பேர் ஞாத்தும் இச்சுங்கிறவங்க ஜிக்ஞாசு அப்படின்னு பேர். உபநிஷத்தில் வர சொல்லு அதுதான் இவர் பயன்படுத்துகிறார். எவன் ஒரு ஜிக்ஞாசுவாக இருக்கிறானோ அவனுக்கு ஞானத்தின் மீது இச்சை உண்டாகுமா. அது செல்ல செல்ல உலகத்தின் மேலே இருக்கிற இச்சை குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா. இப்போ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கிளாஸில் உட்காரலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு இச்சை வருமே தவிர வேறு ஒரு காரணம் சொல்லிட்டு இங்கே எங்கேயும் போக முடியாது உங்களால்.
இப்போ எத்தனையோ உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய காட்சிகளும் எங்கள் உலகத்தில் இல்லாமலாம் போச்சு, இந்த நேரத்தில் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டோம்ல. கொஞ்சம் கொஞ்சமாக இச்சை போகிறத பார்க்குறோம். நீங்கள் செல்ஃபோனை இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எதை பார்க்க போகிறீங்க? முன்ன உலகத்தில் பார்த்த இச்சையெல்லாம் போயிட்டு எங்கேயாவது இந்த ஞானகுரு பேசுகிற பேச்சுகள் கிடைக்காதா, எங்கேயாவது உபனிஷத் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இச்சை மாறுது இல்லையா? அந்த இச்சை ஞான இச்சை வளரும், இந்த உலக இச்சை தேய்ந்து போகும். இதுதான் முதல் அடையாளம் சீடனுக்கு. அவன் தான் நல்ல சீடன். வாராத காதல் குருபரன் பாலாக. இப்போ என்ன பாகம்? இந்த ஞானத்தை சொல்லிவிட குரு கண்டுபிடிச்சானா அவனுக்கு இது வரைக்கும் எத்தனையோ காதல் வயப்பட்டிருக்கிறான். பணத்தில் காதல் பட்டான், உறவுகளில் காதல் வைத்தான், உற்றார் உறவினர் குழந்தைகள் மீது காதல் கொண்டான், இறைவனை கோயிலில் போய் கூட காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிலாம் பாடியிருக்கிறான். அந்த வாராத காதலை இந்த குருநார்கிட்ட பார்த்துட்டான். நான் இது வரைக்கும் இந்த காதலை நான் எங்கேயுமே பார்த்ததில்லையே, இந்த குருநாதர் மீது இவ்வளோ ஒரு அன்பு எனக்கு வருது. அப்பா மேலே வந்த அன்பு, அம்மா மேலே வந்து காதலி மீது வந்து மனைவி மீது குழந்தைகள் மீது அன்பை காட்டிலும் ஒரு புதுவிதமான அன்பாக இருக்கிறதே அப்படின்னு அவன் சொல்கிறான். வாராத காதல் குருபரன் பாலாக. திருமந்திரத்தில் சொல்கிறாருங்க. அந்த உணர்வு வந்தவன் தான் சீடனா. வேறு ஏதாவது தந்திர மந்திரங்கள் செய்வதற்கும் அஷ்டமா சித்திகள் அடைவதற்கும் வரல, எனக்கு ஞானத்தை கொடுங்க. அப்படி ஒருத்தர் இருக்கணும். சாதக நான்கும் தன்பால் உற்றோன். இதுதான் சாதன சதுஷ்டயம். அவங்ககிட்ட எப்படி இருக்குதான்? இப்போது இந்த குரு வரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட 4 சாதன சதுஷ்டயம் வந்துருச்சான். சாதக 4னா சதுஷ்டயம். சாதகம்னா பயிற்சி, அனுஷ்டானம். 4 விதமான அனுஷ்டானங்கள் அவங்ககிட்ட இருந்துதான். அவன் தான் சீடன்கிறார். அது என்ன 4ன்னா? விவேகம், வைராகியம், சமாதி ஷட்கம், மூக்ஷுத்துவம் அப்படிங்கிற 4. இது விளக்கமாக இந்த மார்ச் மாதம் 22, 23 கிளாஸில் ஆச்சாரியர்களை சொல்லி தருவாங்க. அவங்ககிட்ட முதல்ல விவேகம் வரணும். விவேகம்னா என்ன சுருக்கமாக சொன்னோம்னா, எது நிலையானது எது நிலையற்றதுங்கிற விவேகம் வேணும். வாழ்க்கையில் அவன் விவேகமாக வாழ்கிறான்னா நிலையானது எது அப்படின்னு அவன் தேடணும், நிலையற்றது எதுன்னு கண்டுபிடிக்கணும். எல்லோரும் நிலையற்றதை நிலையானதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. 10 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு மட்டும் இன்னொரு 100 வருஷத்துக்கு இடிக்க முடியாதுங்க அப்படின்னு கேரண்டி தராங்க. இப்போ நிலையானதுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். நீ முதல்ல நிலையானதா அது முதல்ல பாரு. கட்டடம் இருக்கும் கருங்கல், நீ இருப்பியா? அப்படி தன்னை நிலையானதவன் நினச்சிட்டு இருக்கான் பாருங்கள். நான் 100 வருஷத்துக்கு அழியாத கட்டணம் கட்டியிருக்கிறேன், நீ இருப்பியா அது வரைக்கும்? இந்த டிவி 12 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறான். அது இருக்கும், உன் பேரெல்லாம் பார்த்துட்டுப்பா, நீ இருக்க மாட்டேன். இந்த மருந்து எனக்கு வந்து நிலையானதை கொடுக்கும்னு நினைக்கிறான். அந்த மருந்து தீந்துற நீயும் போயிடுவேன். மருந்து கூட இருக்கும், நீ போயிடுவேன். அதுக்கு முன்னாடி விவேகம் வரணும்னா நிலையானது எதுன்னு கண்டுபிடிக்கணும், நிலையற்றது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் நிலையற்றதெல்லாம் நிலையானதுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். அவன் யோசித்து பார்த்தான், இந்த உலகத்தில் நிலையானது ஒன்று கூட இல்லை. முதல்ல நானே இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கிறேன். கனச்சித்தம் கனப்பித்தம், பித்தி ஏறி போயிட்டு ஆளாளுக்கு ஒரு நிமிஷம் எதையும் உளறிட்டு இருக்கிறேன். நானே நிலை இல்லாதவன் போல் இருக்கிறேன். என் பணம் நிலையாக இல்லாத போலது. அங்கே எதுக்கு பேங்க்கில் போட்டு வச்சு அது வந்து 10 மடங்கு மேற்று கொடுப்பேன்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த பேங்க்கே காணோம், பெரிய பூட்டு தொங்குது. யார் நிலை? நண்பர்களும் இல்லை, உறவினர்களும் இல்லை. புகழ் போயிடுது ஒரு நிமிஷத்தில். அடுத்த நிமிஷத்தில் ஒன்று ஜெயிச்சுட்டா அவனை கொண்டு போய் பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பக்கத்தோட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ என்றைக்கோ பார்த்த ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. இன்றைக்கி சாகித்ய அகாடமி பெற்றோடனே மேடையில் கொண்டு நிற்க வச்சு மாலையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இதே மேடையில் போன வருஷம் நான் இருந்தேன். இதே கதை தான் இன்னொருத்தனுக்கு இவனுக்கும் வரும். அடுத்த வருஷம் வேறு ஒருத்தர் இருப்பான், இவன் போயிடுவான் அப்படின்னு எல்லாம் வெந்து போகிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாமே நிலை இல்லாதது. என்னுடைய சரீரம் நிலை இல்லை, என் மனம் நிலை இல்லை அப்படின்னு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். அவன் நல்ல சீடனா. அது வந்து விவேகம். நிலையானது எது அப்படின்னு கேட்குறாங்க. அவன் தேடி தேடி பார்க்குறான். குரு கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். குரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சரீரத்துலேருந்து பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாமே நிலை இல்லாதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நிலை இல்லாத இது எதுங்க அப்படின்னு கேட்குறேன். கடவுள் மட்டும் தாண்டா நிலை இல்லாது. ஐயோ, அந்த கடவுளை நான் எப்படி நாங்கள் அடையிறது?
எனக்கு நிலையில்லாதது நிலையானது தான் எனக்கு வேணும், நிலையானதை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை நான் பற்ற பிறகு நான் வந்து நிலையற்ற தன்மையிலேருந்து நிலையானதுக்கு ஆயிடுவேன் அப்படின்னு கேட்குறான். அப்போது யார் ஒருவனுக்கு நிலையான தன்மையை அறிய விருப்பம் வருதோ அவன் சீடனுங்கிறான். நிலையற்றதை அடையணும்னு சரி குரு போனால் தப்பான குருக்கிட்ட போயிடுவேன், நீ தப்பான பொருளை தான் பெறுவேன். அது பேர் விவேகம், நிலையானதை தேடுவது. வைராக்கியம், அந்த நிலையானது மட்டும்தான் வேணும், நிலையற்றது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றற்ற நிலை தான் வைராக்கியம். இப்போ பிரபஞ்சத்தில் எல்லாமே நிலையற்றதுன்னு கண்டுபிடிச்ச பிறகு பிரபஞ்சத்தில் எல்லா பொருளும் எனக்கு வேண்டான்னு தானே சொல்லணும். அப்போ அது பேர் வைராக்கியம். விவேகம் வந்துடுச்சுன்னா கூட என்ன வரணும்? வைராக்கியம் வரும். வைராக்கியம்னா பற்று இல்லாத நிலை. இந்த உலகத்தில் எதுவும் வேணாங்க, கடவுள் மட்டும்தான் எனக்கு வேணும். கடவுள் எங்கே இருக்கிறார், அதை நான் பற்றி கொண்டு அவரோடு நிலையாக இருக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம், அந்த கடவுளை நான் அடைந்தே தீர வேண்டும்ன்ற ஒரு வெறி, தீவிர ஆசை, அது பேர் முமுட்சுத்துவம். முக்தும் இச்சுத்துவம். முதல்ல அறிவின் மேலே இச்சை ஜிக்ஞாசு, இது முக்தும் இச்சுத்துவம். மூன்றாச்சு. நாலாவது சமதமாதி ஷட்கம், சமம் தமம் உபரமம் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இந்த ஆறும் சேர்ந்து சமாதி ஷட்கம்னு பேர். இந்த குணங்களெல்லாம் ஒருத்தனுக்கு வந்துடுச்சுன்னா அவன்தான் மாணவன் அப்படின்னு வேதாந்தத்தில் குரு பரம்பரையில் சொல்லிக் கொடுக்கறது தான் திருமந்திரமும் சொல்லுது. எந்த இடத்திலும் அவர் வந்து வேதாந்தத்தை தவிர வேறு எதுவுமே பேசலை. சீரோடு ஞானத்தின் இச்சை செல்ல செல்ல வாராத காதல் குருபரன் பாலாக சாராத சாதக நான்கும் தன்பால் உற்றோன். தன்னிடம் பெற்றவன் ஆராயும் ஞானத்தை நாம் அடி வைக்கவே. இனிமேல் அவனுக்கு ஞானம் வருவதற்கு ரொம்ப தூரம் இல்லை. ஒரு அடி வச்சாக்கா அவனுக்கு ஞானம் வந்துடுவான். அவன் வந்து குன்றேறி நின்றார், தேர்முட்டியில் ஏறிட்டான். இப்போ தேருக்குள்ளே போகிறது எவ்வளோ? தேர்முட்டி ஒரு 10 பயிருக்கு ஏறிட்டான். இப்போ தேருக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக. அந்த தேர்முட்டி இல்லைன்னா தேருக்குள்ளே ஏறவே முடியாது. அவ்வளோ பெரிய சக்கரம் அது எங்கே இருக்குது? அது எப்படி நம்ம ஒரு சாதாரண மனுஷன் ஏறுவான்? ஆனால் சாதன சதுஷ்டேங்கிற தேரில் அந்த தேர் மூட்டியில் ஏறிட்டானா படிக்கட்டில், அங்கே நேரடியாக உள்ளே நுழைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்கிறார். ஆராயும் ஞானத்தை நாம் அடி வைக்கவே. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார்னா அந்த நிமிஷமே அவன் ஞானி ஆகிடுறான். அந்த சீடனை பற்றி இவர் சொல்லியிருக்கிறார். சாதன சதுஷ்டயம் தான் நமக்கு சீடன். அப்படிப்பட்டவன் 1697வது பாடலில் அவன் எப்படிப்பட்டவன் சொல்கிறாரு? சத்தும் அசத்தும் எவ்வாறு என தான் உண்ணி. தானே கண்டுபிடிக்கணுமா, மனனம் செய்யணுமா, தானே கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பான் அவன்? குருவின் உதவினால் எது நிலையானது சத்து, எது நிலையற்றது அசத்து. சத்து அசத்து அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு கயிறு இருக்குது, தாம்பு கயிறு. அந்த கயிறு எவ்வளோ கெட்டியாக இருக்கும், அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது. அதை கயிறு கட்டி தான் ஒரு ஆளை தொங்க விட்டு அவங்க பெயிண்டிங்லாம் பூசுகிறாங்க. அப்போ அது பலம் இருக்குது. டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, இழுத்துலாம் பார்க்குறாங்க. அந்த கயிறை கயிறு இழுக்கும் போட்டியில் அங்கே ஒரு 10 பேர், இங்கே ஒரு 10 பேர் இழுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி அதில் இருக்குது. அப்போது அந்த அந்த கயிறுக்கு என்ன இருக்குது? இப்போது சத்து இருக்குது. இப்போ அந்த கயிறை எரிச்சிட்டாங்க. ஆனால் கயிறு மாதிரியே தெரியுது. அந்த கயிறு இப்போ எடுத்து என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள்? தொட்ட உடனே அது காணாம போயிடும். ஆனால் கயிறு மாதிரி தெரியுது. அது சத்தற்றது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது சத்தாக இருந்தது. இப்போ சத்து போனாலும் அது இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சத்து இல்லாதது. அதுதான் அசத்து. இருக்கும் ஆனால் சத்து இருக்காது. வீட்டில் வந்து அழகழகான பழங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது மெழுகில் செய்தது. பழம் இருக்குது ஆனால் ஒரு சத்து இருக்குது அதில். அது யார் தின்ன முடியும்? அது அசத்து. இந்த பிரபஞ்சம் சத்து மாதிரி தெரியுது. ஐயோ இது வாங்கி போடலாம், இது வாங்கி போடலாம், இது வச்சா நமக்கு இன்பம் கிடைக்கும், இது இருந்தால் பாதுகாப்பு இருக்கும், இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறோம். அப்போது இதெல்லாம் அசத்து. சத்து கடவுள் மட்டும்தான். அவருக்கு சத்தை கொடுத்ததுனால தான் ஒவ்வொரு பொருளும் நிற்கிது. அந்த சத்தை பிடிக்கிட்டால் ஒரு பொருள் கொலாப்ஸ் ஆகிடும். கடவுள் மட்டும் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் ஒரே நிமிஷத்தில் காண போயிடும்.
நீங்கள் சொல்கிற கருங்கல் கட்டிடங்கள், பெரிய பாறைகள், மலைகளெல்லாம் கூட பொசுக்குன்னு காணா போயிடும். கடவுள் மட்டும் வெளியே போயிட்டார்னா, அவர் ஆத்மாவாக உள்ளே இருக்கிறார். பலூனில் காற்று நிரப்புற வரைக்கும் தான் அது விரைச்சிட்டு இருக்கும். காற்றை பிடிக்கிட்ட பிறகு அது பொத்துன்னு கீழே விழுந்துடும். எவ்வளோ தூரம் நீத்தி வச்சாலும் அது கீழே விழுந்துடும். அது மாதிரி இந்த பிரபஞ்சமே ஒரு நிமிஷத்தில் எரிந்து போன கயிறு மாதிரி சத்தற்றதாக போயிடும். இப்போவும் அதான், கடவுளால் தான் இந்த பிரபஞ்சம், இவ்வளோ பெரிய ஆகாயமும் இங்கே இருக்க சூரிய சந்திரர்களும் அதுக்கு ஒரு ஷேப்பு, அதுக்கு ஒரு கிராவிட்டி, அதை தன்னைத்தானே இழுத்து கொண்டு அதில் நம்ம உடம்பை தாங்கி கொண்டு நான் செய்கிறேன் பார், என்னால் முடியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அவர் சத்தை மட்டும் பிடிக்கிட்டாருன்னா என்ன ஆகும்? எல்லாருடைய ஆத்மாவும் அவர் தான். சூரியனுக்கு ஆத்மா அவர் தான். அவர் ஆத்மாவை கொஞ்சம் அப்படியே பிடிங்கிட்டு போயிட்டாருன்னா, ஒரு வேளை கற்பனைக்கு சொல்கிறேன், அவர் இப்படி செய்ய மாட்டார். இந்த மண் பானையிலேருந்து நைஸாக கழண்டு போயிடுச்சுன்னா பானை எப்படி இருக்கும்? பானை எப்படி இருக்குமா? மண் போகிற இடத்துல தான் போயாக. பானைன்னு ஒரு பொருளே இல்லை, மண் தான் இருக்குது. அது எவன் ஒருவன் கண்டு கொண்டானோ, இங்கே சத்தாக இருக்கிறது கடவுள் மட்டும்தான். அந்த பிரபஞ்சம் எல்லாமே அசத்து. அவர் இருக்கிற வரைக்கும் தான் அது சத்து. அவர் போயிட்டார்னா இது அசத்து. சரி, அவர் இருக்கிற வரைக்கும் அது சத்தா? அப்பவும் கூட அசத்து தான். அவர் தான் சத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவன் சொல்கிறான், அப்படிப்பட்ட சத்தான கடவுளையும் அசத்தான பிரபஞ்சத்தையும் எவ்வாறு என தானே கண்டுபிடித்த பிறகு சித்தை உருக்கி சிவனருள் கை காட்ட, சிவனருள்ங்கிறது குரு, சிவ வடிவாக இருக்கிறவர், அவர் கை காட்டுறார். சித்தை உருக்கி அவர் கை காட்டுறார். உன்னுடைய சித்தத்தை ஒரு உருக்குறாராம். உன் சித்தத்தில் என்னப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. சித்தங்கிறது உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய அறிவு. அதில் நான் அறிந்து போவன், செத்து போகிறவன், இன்னொரு 20 வருஷம் வாழ்வேன், இந்த பொருளெல்லாம் எனக்கு அப்புறம் இவன் யூஸ் பண்ணுவான் அப்படின்லாம் அவங்க நினச்சிட்டு இருக்கிறான்ல. நீ அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு சித்தையை உருக்கி நீ அழியாத மாறாத ஆனந்த சுரூபமான கடவுள்னு காட்டி கொடுக்குறார். அப்படி காட்டி கொடுக்குறார். சித்தை உருக்கி சிவனருள் கை காட்ட பக்தியின் ஞானம் பெற பணிந்து. இப்போ அவன் என்ன பண்ணுறான்? சேவை மனப்பான். பக்திங்கிறது இங்கே சேவை. சமித் பாணிகி குருமேவ அபிகச்சதி அப்படின்னு மந்திரம் சொல்லு. அந்த குருவை நோக்கி அவன் கையில் குச்சிகளோடு செல்கிறான். அப்படின்னா குச்சின்னா ஒரு சேவை. சேவை பண்ணணும். குருவுக்கு ஏதாவது நான் கொடுக்கணுமே. அப்படி குருக்கு தங்கம் கொடுத்தாருனா அது ஒரு பிரயோஜனமே இல்லை. பானை கொடுத்தாருனா அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் கொடை கொடுத்தாருனா அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. என்ன தான் கொடுக்கறது? ஏதாவது கொடுத்தாகணுமே. அவர் எப்பவும் ஹோமம் பண்ணுவார். அவருக்கு குளிர் காயறதுக்காவது குச்சி தேவைப்படும். அதனால் நான் குச்சி எடுத்துகிட்டு போகிறேன்னு சமித்துங்கிற குச்சி எடுத்துகிட்டு போவாங்களாம் அந்த காலத்தில். இப்போ அதனால் நாங்கள்லாம் குச்சி எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த குருக்கிட்ட குச்சியெல்லாம் வேண்டாம். எரிக்கிறதுக்கு குச்சி வேணுங்கிறதுனால கேஸ் சிலிண்டர் கொடுக்கலாம். இந்த காலத்தில் சிலிண்டர் வேண்டாம். அது அடையாளம். சேவை பக்திங்கிறதுன்னு அடையாளம். ஐயா உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் வந்திருக்கிறான். அப்படி தான் சங்கரர்கிட்ட ஆனந்தகிரி போன்றவங்களும் அஸ்தாமலக்கேரும் பெரிய வித்வானாக இருக்கக்கூடிய இந்த சுரேஸ்வராச்சாரியரும் பணிந்து வந்தாங்க. நீங்கள் காலால் இட்டதை நான் தலையால் செய்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காலால் இப்படி காட்டி கொடுப்பார், தலையை கொண்டு போய் வைப்பானல்ல. நீங்கள் நடந்த பாதை, உங்கள் பாதை எங்கே நடந்ததோ என் தலையில் அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் காலால் இட்டதை, நீங்கள் உங்கள் குருநாதர் காலால் இட்டதை நீங்கள் தலையில் வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள் காலிலேருந்து எங்களுக்கு வரும். காலுங்கிறது பாதம், நீங்கள் வாழ்ந்த வழி. அந்த வாழ்ந்த வழி எங்கே இருக்குது? உங்கள் தலையில் இருக்குது. இப்போ எங்களுக்கு எங்கள் தலையில் வரணும். நான் தலையை முட்டிக்கலாமா? இல்லை, உங்கள் பாதத்திலேருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதுதான் குருவின் பாதத்தை நம்ம குரு பாதம், குரு சேவை அப்படின்னு பாத பூஜையெல்லாம் செய்கிறாங்க. பாதத்துக்கு பூவெல்லாம் போட்டு பூஜை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த பாதைன்னா நடக்கின்ற பாதை, அவர் வழி, மார்க்கம். அந்த குரு மார்க்கம், இந்த ஞான மார்க்கம்ங்கிறது என்ன? பாதை தானே. மார்க்கம்னா பாதை தானே. அதை காட்டி கொடுக்குற பேர், கூடத்தை வழி துணையாக வரவன் பேர் என்ன? மார்க்க பந்து. பந்துன்னா தோழன், காப்பாற்றுபவன். வழி தோழனாக வழி காமிச்சு இங்கே இப்போ போப்பா வீடு சேர்ந்துட்டியா பத்திரமா போங்க. நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்கல்ல. யாராவது வழி தெரியாமல் இருக்கும்போது அந்த குழந்தை கை விட்டு வா நான் அம்மா கிட்ட காட்டுறேன்னு இங்கே வந்துட்டு போய்டும். நீங்கள் மார்க்க பந்து. இப்போ குருவும் ஒரு மார்க்க பந்து. அவருக்கு வழியை காட்டி கொடுக்கறது.
அதனால் அவருக்கு அந்த வழி தெரியுங்கிறது. கால் தான் அதுக்கு அடையாளம். அதை காலை வந்து அடையாளமாக வச்சுட்டு பக்தியின் ஞானம் பெற பணிந்து, அவர் காலில் பணிந்து அவன் தான் சீடன். ஆனந்த சக்தியில் இச்சை தருவோன் சத் சீடனே. அப்போது குருவுக்கு என்ன இச்சை கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பான்னா, அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னா அந்த குருவுக்கு ஆனந்த சக்தியில் இச்சை தருவோன் சத் சீடனே. குருவுக்கு எப்படிப்பட்ட குரு? பக்தியின் சிவனருள் கை காட்ட சித்தை உருக்கிய குருவிடம் ஆனந்த சக்தி, அவனுக்கு ஆனந்தம் தரும்படி. அவர் துன்பமே கொடுக்கூடாது. அவருக்கு ஒரே ஒரு துன்பம் தான், உனக்கு புரியலன்னு சொல்லிட்டா துன்பப்படுவார். குருவுக்கு ஆனந்த பெருங்கடல். ஆனால் அவருக்கு எப்பயாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா, அவர் பண கஷ்டமோ பொருள் கஷ்டமோ இல்லை, என் மாணவன் புரிஞ்சிக்கலையே. ராத்திரி பகலாக அவர் யோசனை பண்ணுறார், இவனுக்கு எப்படி சொல்லி இவரை வளர்க்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு துன்பம் தான். அவர் குருவுக்கு நீ ஆனந்தம் கொடுக்க முடியும்னா பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ அதெல்லாம் முடியாதப்பா. குருவே நான் புரிந்து கொண்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஆனந்த சக்தியில் இச்சை தருவோன், அவருக்கு இன்பம் தருபவன், அவன் தான் சத் சீடன் அப்படின்னு சீடனுடைய இலக்கணத்தை ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிறாரு. இன்னொரு பாடல் இருக்குது. ஆயிரத்தி 467 பாட்டு. நீங்கள் மறுபடியும் திருமந்திரத்தை புக்கு இருந்ததுன்னா இந்த நம்பரை கண்டுபிடிச்சி எழுதிக்கங்க. சத்தமும் சத்த மனனும் தருமணம் உய்த்த உணர்வும் உணர்த்தும் அகந்தையும் சித்தம் என்று இம்மூன்று சிந்திக்கும் செய்கையும் சத்தங்கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே அப்படின்னு இப்போ சொல்கிறார். இப்போது குருவை சொன்னார், சீடனை சொன்னார். இந்த சீடன் என்ன ஆனா, இப்போ குருவோட சென்றானே அவன் என்ன ஆனா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சத்தமும் சத்த மனனும் தருமணம் வைத்த உணர்வும் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இது என்ன சார் சத்தம்ன்றான ஒரே இறைச்சலாக சத்தம் போடுறாங்கன்னா, சத்தம்னா சப்தம். தமிழில் சத்தம்னு எழுதுவாங்க, சப்தம்னு எழுத மாட்டாங்க. இதில் சத்தம் அப்படின்னு ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு. இங்கே சப்தம் அல்லது சத்தங்கிறது எதை குறிக்குதுன்னா வேதம்னு அர்த்தம். சத்தமும் அவன் சத்தத்தை கேட்குறார். குரு சொல்லிக் கொடுக்கறது சத்தம் தான் சொல்லிக் கொடுக்குறார், வாக்கை சொல்லிக் கொடுக்குறார். ஞானம் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, டேய் தண்ணி வருதா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எப்படி போவான்? கண்ணை கத்தான் இப்போ திறந்து பார்ப்பான், டேப்பை கையால் திறந்து பார்ப்பான், தண்ணி வரது பார்ப்பான். ஒருவேளை அது வந்து தண்ணி மாதிரி ஏதாவது கொட்டுதான்னு அது கொஞ்சம் கையை வச்சு பார்ப்பான். இப்படி தானே பார்க்க முடியும். அப்போ ஒரு அறிவு தண்ணி வருதா இல்லையா அப்படின்னா அவன் தன்னுடைய இந்திரியங்களை கண் காதை பயன்படுத்துகிறான். சரி, பால்காரர் வந்துட்டாரா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால் வெளியே நீ பார்ப்ப, அங்கெங்கேயோ ஸ்கூட்டர் சத்தம் கேட்குதுமா, வந்துட்டாருமா, அப்போ சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கிறான். இப்போ எல்லாமே நம்ம கண்ணை வச்சோம், காதை வச்சோம், நாக்கு வச்சோம். சக்கரை போட்டிருக்கேன்னா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இடத்த வச்சு பார்க்க இருக்குதுமா அப்படிங்கிறார். ஓகே, அவன் எல்லாத்தையும் இப்படி அறிஞ்சான் இல்லையா? நம்ம அறிவெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குது? புலன்கள் வழியாக தான் நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பெரும்பாலான அறிவு நம்ம புலன் வழியாக வரதில்லை, வாக்கியத்தில் தான் வருது. டீச்சர் எல்லாத்தையும் வாக்கியத்தில் தானே சொல்லிக் கொடுக்குறாரு. உங்களுக்கு இங்கே பாருப்பா, இந்த கருவியிலேருந்து இந்த கருவியை நீங்கள் பயன்படுத்தலாம், இதை அளப்பதற்கு இதை பயன்படுத்து. இந்த பொட்டாசியம் பெர்மனாங்கேட் கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை கலந்தினா என்ன நடக்கும்? பொட்டாசியம் பெர்மனாங்கேட்டோட சல்ஃபியூரிக் ஆசிட் கலந்தால் என்ன ஆகும்? அதை பார் அப்படின்னு போர்டில் வந்து எழுதி போட்டு வாக்கியத்தை சொல்லிக் கொடுக்குறார் ஃபார்முலா. இவன் ஞானம் பெறுறான். இவன் என்ன பயன்படுத்தினான்? காதை தான் பயன்படுத்தினான். அப்போ சப்தமாக போச்சு, உள்ள வாக்கியம் போச்சு. சப்தங்கிற உங்களுக்கு ஞானம் கொடுக்காது, வாக்கியம்தான் கொடுக்கும். நாம் எத்தனையோ விஷயத்தை கண்ணாலேயும் காதாலேயும் கேட்டுக்கிறோம். ஆனால் வாக்கியத்தின் மூலம் ஞானம் வருது கேட்டிருக்கீங்களா? வாக்கிய ஞானம் எத்தனை பேர் அவர் சொல்லி கொடுத்தாருங்க, அப்புறம் தான் எனக்கு கற்றுக்கிட்டேன். அவர் சொல்லி கொடுத்த பிறகு தான் நான் வந்து இந்த சயின்ஸு கற்றுக்கிட்டேன். அந்த டியூஷன் மாஸ்டர்ஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான் எனக்கு வந்து வாக்கியத்தை அமைக்கிறத சொல்லிக் கொடுத்தார். எழுவாய் பயனிலை அவர் சொல்லிக் கொடுத்தார். ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் சொல்கிறார். வினைச்சொல் எது, பெயர் சொல் எது, அடைமொழி எது, உரிச்சொல் எது,
வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன, கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் தான் ஞானம் வந்தது. இப்போ இவன் என்ன பயன்படுத்தினான்? வாக்கியத்தின் பொருள் அறிந்தான். அப்போ ஞானம் பெரும்பாலும் எப்படி வருது தெரியுங்களா? வாக்கியத்தில் தான் வருது. அப்போ ஆத்ம ஞானம் எங்கேருந்து வருது? உன்னுடைய புலன்லேருந்து வருமா? உன்னுடைய புலன்கள்லாம் உன்னை எப்படி காட்டும்? மக்குன்னு தான் காட்டும். ஒன்றும் தெரியாத உனக்கு அப்படின்னு தான் காட்டும். உன் புலனை எப்படி வச்சாலும் உன் ஆத்மா சைதன்ய ஸ்வரூபமானது பிரம்மம்னு கண்டுபிடிக்க முடியாது. அது வாக்கியத்திலிருந்து தான் வரும். அந்த வாக்கியத்தை பேர் தான் சத்தம் பேர், சொற்றொடர். அந்த சொற்றொடர் எங்கேருந்து வருது? உபனிஷத்தில் இருக்கிற வாக்கியம்தான். தத்துவமசி, நீதான் அந்த கடவுள். தத்து துவமசி, அந்த கடவுள் நீதான் அப்படின்னு அது சொல்லுது. அது குரு சொல்கிறார். இது தான் சத்த ஞானம்னு பேர், சப்த ஞானம்னு பேர், சப்த பிரமாணம்னு பேர். இப்போ சப்த பிரமாணத்தை நம்ம என்ன நினைக்கணும்? உபனிஷத் வாக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வாக்கியத்தினால் தான் நமக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கும். வாக்கியத்தை தவிர ஞானம் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. நான் வாக்கியம் வேண்டாம், நானே கண்டுபிடிச்சுவேன் என் கண் மூச்சு காது வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது வாக்கியமே இல்லாமல் வெறும் செய்ய கற்றுக் கொடுக்குறக்கிட்ட ஒன்றும் கிடைக்காது. அவர் செய்ய ஒன்றா கற்றுக் கொடுப்பார். யார்கிட்ட வாக்கியம் இல்லையோ, இங்கே இருந்தால் தானே வரும். அவர் ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறார்? அவருக்கு இல்லை. அவர் ஒழுங்காக போய் இன்னொருத்தர்கிட்ட கற்றுக்கணும். அவர் கற்றுக்கலை. அவர் எப்படி? அவர் தனக்கு ஒரு குரு இல்லாதவர். அவர் குருடர். அவர் நமக்கு வழிகாட்டுறார். என்ன வழிகாட்டுவார்? அவர் எங்கே போய் விழுந்தார் அங்கே தான் நம்பது வேணும். சத்தமும் அப்படின்னா இந்த வாக்கிய ஞானமும், சத்த மனனமும் அப்படின்னா என்ன? இந்த வாக்கியத்தை சிந்தித்து பார்த்தல் மனனம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சத்தங்கிறத சிரவணம்னு எடுத்துக்கணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா வேதத்தில், யாக்ஞவல்கியர் சொல்கிறாரு, ஏ மைத்ரேயி, இந்த ஆத்மாவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். ஆத்மாவாரே திரஷ்டவியக, அது நீ ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். அப்படி எப்படிங்க சொல்லுங்கள்? அவர் வீட்டுக்கார், அன்பே எப்படி தெரிஞ்சுக்கணும்? நான் ஏதாவது பக்தி பண்ணலாமா, இல்லை பஜனை பண்ணலாமா, ஜபம் பண்ணலாமா, பிராணாயாமம் பண்ணலாமா? நோ, ஸ்ரோத்தவிய, ஆத்மாவாரே ஸ்ரோத்தவிய. இது வாக்கியத்தில் தான் கிடைக்கும் இந்த ஞானம். மனைவி சொல்லித்தரார். நீ ஏதாவது போயிட்டு இப்படி கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நீ போயிட்டு எக்ஸசைஸ் தலைக்கீழ் நிற்காத, சிரசாசனம் பண்ணாத, மயூராசனத்தில் உட்காராத, அப்புறம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் படிச்சுட்டு அப்படியே நிஷ்டையில் போய் உட்காந்துடாத. ஞானம்லாம் வராது, வரவே வராது. ஏன்னா ஞானம் வாக்கிய ரூபமாக இருக்குது. ஞானம் வாக்கிய ரூபமாக இருக்குது. செயல் ரூபமாக இருந்தால் எல்லாம் படிச்சுடுவாங்களே. அந்த செயல் வாக்கிய ஞானமாக வந்ததை நீ சிந்தித்து பார். அவர் சொல்லிட்டாருங்க, அது உண்மையாக தான் இருக்கும். நம்மளெல்லாம் கடவுள் கடவுள் இருக்கிறாரு. என்ன சொன்னார் தெரியுங்களா? நீ கடவுள்னாரு. இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? என்கிட்டையும் கடவுள் இருக்கிறாரு போல் இருக்குது, அதை நம்ம என்றைக்கா ஒரு நாள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போயிடுவான். சிந்திக்கணும். அதுபடி என்ன கடவுள்னாரு? நான் கடவுள் மாதிரி இல்லையே, எப்பவும் அழுமூஞ்சியாக தானே இருக்கிறேன், சோகமாக தானே, கஷ்டமாக தான் இருக்கிறேன். குருவே, நீங்கள் எனக்கு கடவுள் சொன்னீங்க, ஆனால் எனக்கு கடவுள் மாதிரி இல்லையே. என்னுடைய சரீரம் என்னை வந்து செத்து போகிறேன்னு சொல்லுது. என்னுடைய மனம் எப்போவுமே அன்புக்கு ஏங்குது. என்னுடைய அறிவு, எனக்கு அறிவு பத்தலை, எனக்கு பிழைக்க தெரியலன்னு சொல்லுது. நீங்கள் என்னை கடவுள்னு சொல்கிறீங்களே, எப்படி நான் ஒத்துக்கிறது? இப்போது இப்படி சிந்திக்கிற இல்லையா, அது பேர் மனனம். அப்போ மறுபடியும் அவர் சிரவணம் பண்ணுவார். இப்படி புரிஞ்சுக்கடா, மறுபடியும் போகிறான். இப்படி ஒரு குருநாதர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்தார், மனனம் பண்ண வச்சார். அப்படி தான் இந்திரன் கற்றுக்கிட்டான். விரோச்சனன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து அசுர குலருக்கு தலைவன். இவன் தேவர் குல தலைவன் இந்திரன், தேவேந்திரன். ரெண்டு பேருமே பிரம்மாஜி ஏதோ சொல்லிக் கொடுக்கும்போது காதில் விழுந்துடுச்சு. இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்பவன் அவன் அனைத்தும் ஒரு நேரத்தில் அடைந்தவனாகிறான். அனைத்து ஆனந்தத்தையும் ஒரே சமயத்தில் அனுபவிக்கிறான். சர்வான் காமான் அஸ்னுதே சஹ அப்படின்னு அவர் சொன்னார். இவங்க ரெண்டு பேரும் த்ரில் ஆகிட்டாங்க. நீ முறுக்கு சாப்பிடும்போது குலோப் ஜாமுன் சாப்பிட முடியுமா? இல்லை, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சு தான் அப்படி சாப்பிடுவேன். ஒரே நேரத்தில் குலோப் ஜாமுன், ஊறுகாய், முறுக்கு எல்லாம் சாப்பிடுவேன்னு. அது எப்படிங்க சாப்பிட முடியும்? தனித்தனியால் சாப்பிட முடியும். சரி, இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே இசை கேட்டு அது இருப்பியா? சரி, இசை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே வேறு ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கோட கிளாசிக்கல் மியூசிக்கு
அப்புறம் இதெல்லாம் கேட்பியா? அது எப்படிங்க இதை கேட்டு அது கேட்டு? இவர் சொல்கிறாரு, ஆத்மாவை தெரிந்து கொண்டவன் எல்லா ஆனந்தத்தையும் எல்லா இன்பத்தையும் ஒரே நேரத்தில் அடைகிறாங்கிறாரு. அது என்னடா ஆத்மா? அவர் கேட்குறாரு விரோச்சனை, உங்கள் இந்திர லோகத்தில் எதாவது இருக்குதானே? எனக்கு தெரியாமல் இந்திர லோகத்தில் ஒன்றுமே இருக்க முடியாது, ஆத்மா எங்கேயாவது கிடைக்குதுன்னு பார்க்குறேன். நீ உங்கள் லோகத்தில் எங்கிட்டேயும் இல்லை. இப்போ நம்ம போய் கேட்போம், அந்த ஆத்மா எங்கே இருக்குது சொல்லுங்கள், எந்த கடையில் விற்கிது? என்கிட்ட இந்திரன் நான், என்கிட்ட எல்லா விதமான சக்தியும் பொருளும் இருக்குது. விரோச்சனை சொல்கிறாரு, ஏன் இது உங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருந்து? நீங்கள் தான் சொன்னீங்களே, சர்வான் காமான் அஸ்னுதே சக. அஸ்னுதேன்னா அடைகிறான், அனுபவிக்கிறான். சகன்னா ஒரே நேரத்தில். எதை? சர்வான் காமான். சர்வான் காமான்னா எறும்புக்கு என்ன ஆனந்தமோ அது, பறவைக்கு என்ன ஆனந்தமோ அது, எல்லா உலகத்திலும் எல்லா பொருளிலும் எல்லா மனிதருக்கும் அடைகிறதெல்லாம் ஒரு நாள் அடைஞ்சிடுவானா? தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களெல்லாம் அடைஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு சுகம் இருக்குதா? ஆனால் பிரம்மா சொன்னா அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறாரு, எதில் எல்லாம் தோன்றி எதில் இருந்து எதில் எல்லாம் மறைகிறதோ அதுதான் நான் சொன்னது அப்படின்னு சொல்கிறார். ஓ, அந்த பொருள் எல்லாம் எதிலிருந்து தோன்றி எதில், அதை நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிடலாம் அப்படின்னு அவங்க 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. அது ஒரு சொன்னார், ஒரு ஹிண்ட்டு, உணவுங்கிறார். இந்த சரீரம் உணவில் தோன்றி உணவிலால் இருந்து, ஏன்னா சாப்பிட்டுட்டே இருந்தால் தான் இந்த உடம்பு இருக்கும். அப்புறம் உணவு இல்லைன்னா இதுவும் உணவாக இன்னத்துக்கு நாய் நரிக்கு உணவாயிடும். அப்போ இந்த உடம்பு தான் ஆத்மா போல் இருக்குடா. இந்த ஆத்மாவை இந்த உடம்பை நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னா, நல்லா புரிஞ்சிக்கிட்டோம்னா எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கலாம். பற்றியா நான் சொன்னேன்ல, உடம்பை பத்திரமா பார்த்துக்க. கண் நல்லா வச்சுருந்தா நிறைய காட்சிகளை பார்க்கலாம். நாக்கு நல்லா வச்சுட்டு இருந்தோம்னா நிறைய சுவையை சாப்பிடலாம். வயிறை கரெக்டாக வச்சுருந்தோம்னா இன்னும் நிறைய கொட்டிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். 2 பேரும் தின்னுங்கூலிகள். 2 பேரும் இதை கேட்டு போகிறான். சிரவணம் முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக தான் சொல்லியிருந்தார் அவர், குறைஞ்சதில் ஒன்றுமே தப்பாக சொல்லலை. ஆனால் இந்த விரோச்சனன், நான் கந்துக்கிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நேராக அவங்ககிட்ட, அங்கே அசுரெல்லாம் வராங்க. சொல்லுங்கள், இந்த இன்பத்தை எல்லாம் ஒரே நேரத்தில் அனுபவிக்கணும்னா அந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சரீரம் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்திரனுக்கு டவுட் வருது. எப்படி இருந்தாலும் இந்த சரீரத்தைனா ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா எல்லா இன்பத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க முடியாதே. என்கிட்ட ஏற்கனவே இந்த சரீரம் இருக்குதே, ஒரு சமயம் தானே அனுபவிக்க முடியுது, விட்டு விட்டு தானே அனுபவிக்க முடியுது. ஏதோ மிஸ்டேக் நாம் சரியாக புரியல பொழுது மறுபடியும் குருக்கிட்ட போகிறான். அது பேர் மனனம். சிந்திக்கணும். ஒரு டீச்சருக்கு சிந்திக்கிற மாணவன் தான் தேவை. மிஸ், நீங்கள் எது சொன்னாலும் கரெக்ட், நீங்கள் தெய்வம் மாதிரி, அதனால் இந்த ஃபார்முலா கரெக்டுன்ட்டு இதே ஃபார்முலா எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு. டேய், ஃபார்முலா புரிஞ்சிக்கிறதுக்காக சொன்னதுடா, புரியெல்லாம் வேண்டாம். அது கரெக்டு தானே மிஸ், நான் எதுக்கு நான் வெரிஃபை பண்ணி அதை சரி பண்ணி உங்களை நான் டெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் ஆகிடும் இல்லை. நீங்கள் சொன்ன ஃபார்முலாவை நான் டெஸ்ட் பண்ணேன்னா அப்போ உங்களை நம்பலன்னு அர்த்தமாகிடும் இல்லை. நீங்கள் தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னால் 2 பலார்னு கொடுப்பாங்க. நீ புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்தேன் தவிர என்னை நம்புறதுக்கு சொல்லலை. எதுக்கு நீ என்ன நம்புகிற? என்ன இருந்தாலும் மிஸ், நீங்கள் ஞானி இல்லையா? இந்த ஃபார்முலாலாம் கரைச்சி குடிச்சிங்க, ஆனால் நீங்கள் சொன்னதை ஊற்று. நோ, நீயும் கரைச்சி குடி. கசடற கற்றுக்க, நம்பாத. நீ பிரம்மம் நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொன்னால் உண்மைதான் அப்படின்ட்டு நீ போயிடக்கூடாது. எப்படி நான் பிரம்மமாக இருக்க முடியும் அப்படின்னு நீ சோதிக்கணும். அது பேர் மனனம்னு பேர். சிரவணம், அதுக்கப்புறம் மனனம். அப்புறம் அவர் சொல்லுவார், உன்னைய பிரம்மம்னு சொன்னார், நல்ல யோசனை பண்ணிப்பார். குழந்தை குட்டியெல்லாம் பெற்று வச்சுருக்கிற, பிழைக்கிற வழிப்பார். பிரம்மங்கிறது எதுவுமே செய்யாது தெரியுமா? அது அசையாது, அது மாறாதது, அழியாதது. நீ அழிகிறவன், மாறிக்கிட்டே இருக்கிற. அவர் சொல்கிறத நம்பிக்கிட்டு நீ பிழப்புக்கு எடுத்துக்காதப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, ஓ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். மறுபடியும் குருக்கிட்ட போய் இப்படி ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு. இன்னொருத்தங்கிட்ட போகிறான், அவன் சாங்கியம் சொல்கிறான், கடவுள் வேறு, மனிதன் வேறடா, ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. நீ எப்படி அவர் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கிற? அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு சிவானுபூதி இருக்குதா? பரசிவத்தை அவர் கண்டுட்டாரா?
அவர் சும்மா வாய்க்கீழே பேசுகிறவர். நீ வந்து கடவுள்கிட்ட போகிறது எங்கள் கோஷ்டிக்கு வா, நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன்ட்டு அவன் ஏதாவது ஒரு கோஷ்டி கூட்டிகிட்டு போவான். மறுபடியும் குருக்கிட்ட வரணும். இப்படியெல்லாம் சொல்கிறாங்க குருவே, அவர் ஒரே நிமிஷத்தில் உடச்சி போட்டுருவார். இப்போ புத்தன் வரும் கூப்பிடுவான், சாங்கியன் கூப்பிடுவான், பதஞ்சலி யோகத்தில் ஒருத்தன் கூப்பிடுவான், கணாதர்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் வைசேஷிகம், அவன் கூப்பிடுவான், நியாயவாதி ஒருத்தர் இருக்கிறான் கௌதமன், என்கிட்ட வா, நியாயத்திலே தர்க்கத்திலே வாயாலே வடை சுடுறேன் அப்படின்னு அவனை வந்து சொல்லிக் கொடுப்பான். இது அத்தனையும் குருநாதர் உடைச்சிடுவார். அப்போ திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறதெல்லாம் மாற்று கருத்துக்களெல்லாம் நீ யோசனை பண்ணி அதெல்லாம் தப்புன்னு கண்டுபிடிக்கணும். நான் கடவுள்னு சொன்னோம்னா நீ கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியது அத்தனையும் நீங்கள் வந்து பொய்ன்னு சொல்லணும். அவங்களாம் சொல்கிறாங்க 50% அது கரெக்டாக இருக்கும் போடுறது, நம்ம 50% கடவுள்னு நம்புவோம், 50% அதிகம். அப்படிலாம் கிடையாது. உண்மையை உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, பொய்யை பொய்ன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி பொய்யை பொய்ன்னு கண்டுபிடிப்பது தான் மனனம். சத்தமும் சத்த மனனும் தருமணம் உய்த்த உணர்வும். இவ்வாறு நான் கடவுள் என்று நான் புரிந்து கொண்டேன். என் மூலம் சொன்னார், தெரிந்து கொண்டேன். தெரிஞ்சுக்கிறது வேறு, புரிஞ்சுக்கிறது வேறு. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. எப்படி? விரோச்சனன் மாதிரி புரிஞ்சுக்கிட்டானான்னு இல்லை. இந்திரன் தெரிஞ்சுக்கிட்டான், ஆனால் புரியல, மறுபடியும் போகிறான். தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. அந்த புரிவதுக்கு நீங்கள் காலம் கொடுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து பிரம்மம் கடவுள் அப்படின்னு தெரியும். அப்போ கடவுள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் மாதிரி இப்படி கையை நீட்டின உடனே ஒரு பொருளெல்லாம் வந்துடும், சூமந்திர காலினா உண்டாகணும், அந்த கடவுள் இல்லை. கடவுளுடைய தன்மை உங்ககிட்ட இருக்கணும். கடவுள்கிட்ட என்ன தன்மை இருக்கும்? கடவுளுடைய செயல்கள் 1000 இருக்கலாம், அவருடைய தன்மைன்னு ஒன்று இருக்கும் இல்லை. நகைகள் 1000 இருக்கலாம், நகையினுடைய தன்மை என்ன? மினுமினுக்கிறது தானே. தன்மையை கண்டுபிடிக்கணும். இப்போது கடவுள் உன் தன்மை கடவுள் தன்மை, உன் குணங்களெல்லாம் மனித குணங்கள், அது புரிஞ்சுக்கணும். இப்போ நான் கடவுள் அப்படின்னு ஒருத்தன் மாணவன் தெரிஞ்சிட்டானா, என்னுடைய தன்மை கடவுளுங்க, ஆனால் என் குணங்களெல்லாம் சரீரத்தினுடையது. நான் கருப்பாக இருக்கிறேன், குள்ளமாக இருக்கிறேன், தாட்டியாக இருக்கிறேன்றதெல்லாம் என் தன்மை இல்லை, சரீரத்தின் குணங்கள். நான் சொன்னதெல்லாம் மறந்து போகிறேன், நான் அப்பப்போ சில சமயம் அழுகுறேன், நான் பயப்படுறேன் அப்படின்னா அது என்னுடைய தன்மை இல்லை, இந்த மனதினுடைய குணங்கள், என் புத்தியின் குணங்கள். நான் பிரம்மம். சரி, பிரம்மத்தின் தன்மை உங்ககிட்ட இருக்குது. இப்போ குணங்களெல்லாம் நீக்கிட்டு தானே பார்க்கணும். இப்போ குரு என்ன சொன்னார்? உன்னுடைய தன்மை கடவுள், உன்னுடைய குணம் அப்படின்னு சொன்னாரா? உன்னுடைய குணம் நீ மாணவன், உடம்பில் இருக்கிறவன், இந்த தெருவிலேருந்து படிக்க வந்திருக்கிற, இதெல்லாம் உண்டு, அதை நான் சொல்லலை, உன் தன்மையை சொன்னேன் அப்படி. அப்போது சக்கரை வந்து கேட்குது, என்னுடைய தன்மை என்னங்க? உன்னுடைய தன்மை இனிப்பு. எல்லாம் என்ன வந்து வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தன் வந்து ப்ரௌனாக இருக்குதுங்கிறான், ஒருத்தன் கட்டி கட்டியாக கற்கண்டுன்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறான், ஒருத்தன் பணத்துலேருந்து எடுத்தான், ஒருத்தன் தென்னை மரத்துலேருந்து எடுக்கிறான், ஒருத்தன் கரும்புலேருந்து எடுக்கிறான், ஒருத்தன் வள்ளிக்கிழங்குலேருந்து எடுக்கிறேங்கிறான். அவங்கெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கிறாங்களே. தன்மையில் எல்லாம் இனிப்பு தான்ப்பா, ஆனால் அவங்களோட சரீரங்களில் குணங்கள் மாறலாம். அது பழுப்பு சர்க்கரையாக இருக்கலாம், அது வெல்லம்னு சொல்லலாம், பண வெல்லம்னு சொல்லலாம், கருப்பட்டின்னு சொல்லலாம், ஆனால் இனிப்பு ஒன்றே ஒன்று தான். இப்போது உங்ககிட்ட இருக்கிற தன்மை இனிப்பு, கடவுள். உன் குணத்தை வந்து கடவுள்கிட்ட போட்டுறாத, அவர் நிர்குண வஸ்து, அவர் குணமே கிடையாது. உன் குணத்தில் பார்த்தீங்கன்னா நீ வந்து மனுஷன் மாதிரி தான் இருக்கிற. உன் குணம் என்ன? உன் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போவேன். நான் கடவுள் அப்படிங்கிறதுனால 10 அடி வரைக்கும் கதவு வைக்கணுமா என்ன? 6 அடி தான் நீ உயரம், 7 அடி கதவே போதும். அதில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்லை. தன்மையை அறியுது. அந்த தன்மை அறிது தான் அவர் சொல்கிறாரு உய்த்த உணர்வும். இந்த 3 சொல்கிறார். இது பேர் நிதித்தியாசனம்னு பேர். இப்போ அந்த யாக்ஞவல்கியர் மைத்திரேக்கு சொல்கிறாரு, அரே அண்ணா அன்பாக கூப்பிட்றாரு, மைத்திரேயை புரிஞ்சுக்க, இந்த ஆத்மா ஸ்ரோத்தவ்ய, நீ குருவிடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மந்தவ்ய, நீ இது சிந்தித்து பார்த்து உண்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள், புரிந்து கொள். இப்போ புரிந்து கொள்ளுங்கிறது வேறு, அது மனனம். அப்புறம் என்னங்க செய்யணும்?
நிதித்தியாசித்தவ்யக, அதன்படி வாழ், உய்த்து உணர் அப்படிங்கிறார். அதை உய்த்து உணரணும், அதை உய்த்த உணர்வும் அப்படின்னு சொல்கிறார். சித்தம் என்று மூன்றும், இது சித்தங்கிறதுல நடக்கிறதுனால இந்த மூன்றும் சிந்தித்து, ஒரு மாணவன் இந்த மூன்றையும் சிந்திக்கணும். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அப்படி செய்யும் பொழுது செய்கையும் இவ்வாறு செய்த பிறகு சத்தம் கடந்தவர் அவன் சொன்னப்பட்ட சுருதியும் தாண்டி விடுறான். அந்த வாக்கிய ஞானம் கடந்து போச்சு. இனிமேல் வாக்கிய ஞானத்தை அவன் அனலைஸ் பண்ணுவானா? அது ஏறிட்டும் பார்க்க மாட்டான். இதை பாருங்கள், உபனிஷத்து ஓலைக்கட்டுகள் பயன்படுங்கன்னா அதில் எடுத்து போடுங்க. குருநாதர் வந்திருக்கிறாரு, அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது ஒன்று தான். குருநாதரை இவர் மாணவன் பார்க்க மாட்டார். மாணவனும் குருநாதரும், அங்கே மாணவனும் இல்லை குருநாதரும் இல்லை, இங்கே இருக்கிறது பிரம்மன் தான். அப்பவும் குருநாதர் என்ன மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னார்னா அவர் குருநாதர் இல்லை. சீடன் மறுபடியும் குருநாதருக்கு போய் பணிஞ்சுக்கிடுறான்னா அவன் சீடன், அவன் இன்னும் ஞானி அல்ல. அதனால் நம்ம மரியாதை இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு அவங்க சரீரத்தில் அதை செய்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அவங்க வேறாக புரிந்து கொள்வார்கள். அவங்களுடைய வாழ்க்கை முறையில் அவங்க மாறிபட்டிருக்கோம். அதை நிதித்தியாசனம்ங்கிறார். இப்போது நமக்கு இந்த ஞானத்தின் மூலம் நான் பிரம்மம்னு அறிந்து கொண்டேன், அதை புரிந்து கொண்டேன். ஆனால் உணர்ந்து கொண்டேனா? அப்போது அது வேணுமே. என் உணர்வில் என்ன கிடைக்குது? என் உணர்வில் கசப்புணர்வு தானே இருக்குது. வாழ்க்கையே கசக்குதே. ஆனால் இவர் ஆனந்தங்கிறாரே. ஆனந்தம் நான் என்று அறிந்து கொண்டேன், ஆனந்தம் நான் என்று புரிந்தும் கொண்டேன், ஆனந்தம் நான் என்று உணரலையே, என்ன பண்ணலாம்? அப்போ திடீர்னு ஒருத்தன் வருவான், வா உணர்வதற்கு ஒரு வழி இருக்குது, 10 நாள் தலைக்கீழே நிற்போம். அப்படி கிடையாது. நிதித்தியாசனம்னா அறிந்தையும் புரிந்ததையும் மீண்டும் அறிந்து புரிதல். எது வரைக்கும்? உணரும் வரை. தானாக உணர்வு தானாக வரும். சிரவணம் மனனம் தொடர்ந்து செய்தால் அது பேர் நிதித்தியாசனம். இப்போ 3 தனித்தனி கிடையாது, ஒரே நேரத்தில் இது நடக்குது. குருவிடம் படிக்கும்போதே சிரவணம் நடக்குது, அப்பொழுதே மனனமும் நடக்குது, அப்போவே நிதித்தியாசனமும் இருக்குது. இப்படி சொல்லிட்டாரே நம்மளை கடவுள்னு. நம்மளை ராஜான்னு சொன்ன பிறகு மறுபடியும் கையேந்துக்கிட்டு போவனா? அப்போ எப்படி இதை உணர்றது அப்படின்னா, உனக்கு உணர்றதுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இப்போது ஆத்மா பிரம்மம் வரலை. நீ ஏற்கனவே இருக்கிறதான் காட்டி கொடுத்துருக்கிறார். நீ தான் கடவுள்னு காட்டியாச்சு. அப்போ எப்படி நீ உன்னை உணராமல் இருப்ப? உன்னை காட்டி கொடுத்த பிறகு நீ எப்படி உணராமல் இருப்ப? இப்போ நீ நான் திடீரென்று என்ன ஆத்மாவாக உணரப் போகிறேன்னா, இப்போ நீ தானே உணரணும் ஒன்று. அப்போ நீ அப்போ மாறணுமே. நீ மாற வேண்டியதில்லை, நீ ஏற்கனவே பிரம்மம் தான். அப்போ எப்படி சார் அந்த உணர்வே வரமாட்டேங்குது எனக்கு? ஒரு உணர்வு இருந்தால் உணர்வு வராதப்பா. ஆமாம் சார், என்கிட்ட ஏற்கனவே ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வு நான் அல்பன், நான் செத்து போகிறவன், மர்த்தியக, நான் அல்பன், சிற்றறிவு, சிறுதொழில், சிற்றின்பம் உடையவன். எல்லாமே சின்ன சின்ன தான். சிற்றறிவு கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு மேத்ஸ் தெரியும், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், நல்லா இங்கிலீஷ் தெரியும், எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது. அப்போ நான் சிற்றறிவு. சிறுதொழில், என்னால் ஒரு 4 கிலோமீட்டர் நடக்க முடியும், அதுக்கு மேலே நடக்க முடியாதுங்க. இந்த பையை தூக்கி அங்கே வைக்க முடியும் சார், ஏணி மேலே என்னால் ஏற முடியாது. என் தொழில் இவ்வளவு தான். எனக்கு டெய்லரிங் தெரியும், ஆனால் எனக்கு சங்கீதம் தெரியாது. சிறு தொழில். அப்புறம் சிற்றின்பம், ஏதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்பம் கிடைக்கும் அப்படின்ற உணர்வு உங்ககிட்ட இருக்குது இல்லை? இந்த உணர்வுகள் இருக்கிற வரைக்கும் நான் சர்வஜன், சர்வமத்து, ஆனந்தம்னு இப்படி வரும். ஒரு உணர்வை நீக்கினா தானே உணர்வு வைக்க முடியும். அப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு உணர்வு நிரந்தரமாக குடிக்கொண்டு இருக்குது. அப்போ நீ எப்படி புது உணர்வை உணர்வ? அப்போ உன்னை நீ எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறா? இப்போ அல்பம்னு உணர்ந்துட்டு இருக்கிற. இப்போ நீ என்னவோ உணரணும்? பூமான்னு உணரணும். அது எப்படி சார் முடியும்? பூமாவை மாறணுமா? இல்லையே, நீ தான் புரிந்து கொண்டாய். நீ ஏற்கனவே பூமான்னு ஏற்கனவே தெரிந்து கொண்டாய், ஏற்கனவே புரிந்து கொண்டாய். உணரலுக்கு என்ன கஷ்டம்? உனக்கு கஷ்டம் இருக்குது சார். அப்போது
அந்த கஷ்டம் என்னன்னா, உன் உணர்வை நீ உணர முடியாமல் எது தடை செய்துன்னு கண்டுபிடி. நான் கடவுளாக இருக்கிறதுனா என்ன அந்த இடத்துல என்னால் வந்து எல்லாத்தையும் சிருஷ்டியெல்லாம் பண்ண முடியாது. ஏற்கனவே கடவுள் பண்ணிகிட்டு இருக்கிறார். நீ வேறு தனியாக பண்ண ரெண்டாவது கடவுள் ஆகிடுவேன். இருக்கிறது ஒரு கடவுள் தான், நீ தான் அந்த கடவுள். சிருஷ்டி செய்கிறது யாருன்னு நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க. ஆனால் உணர்வு எப்படி இருக்கணும்? கடவுளுக்கு எப்படி உணர்வு இருக்கும்? கடவுளுக்கு எப்பொழுதுமே குறைவில்லாத ஆனந்தம் இருக்கும், தடையில்லாத ஆனந்தம் தான். நமக்கு ஆனந்தம் தடைப்பட்ட ஆனந்தம். ஏதோ ஒரு ஆனந்தமாக கொஞ்ச நேரம் இருப்போம், ஒரு செல்ஃபோன் வரும், இம்மிடியட்டாக வர சொல்கிறாங்க, அது முடிஞ்சுது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போய்டுவோம். நம்ம ஆனந்தம்லாம் விட்டு விட்டு தடைப்பட்டு வருது. ஆனால் கடவுளுக்கு தடையில்லாத ஆனந்தம். ஏன் நம்ம ஆனந்தம் தடைப்படுதுன்னா, நம்ம ஆனந்தத்தை புத்தியின் மூலம் அனுபவிக்கிறோம், மனதின் மூலம் அனுபவிக்கிறோம், சரீரத்தின் நாக்கு மூல பொருளெல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனால் கடவுளுக்கோ நாக்கெல்லாம் கிடையாது, சரீரம் கிடையாது, மனம் கிடையாது. இதுங்க தானே எப்பப்போ தடை பண்ணுது. அவர் தடையில்லாத ஆனந்தம் பெறுவதுக்கு காரணம், தடை செய்வதெல்லாம் உன் சரீரமும் உன் மனமும் உன் புத்தியும் தான். இன்னமும் அது நானுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு ஆனந்தம் இப்படி இருக்குது அப்படின்னு நாம் ஆனந்தத்தை அனுபவிக்க தேடாமல் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தடையாக இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த தடைகளுக்கு பேர் தான் பிரதிபந்தம். அப்போ எல்லாரும் எங்கே தடை இருக்குதுன்னு சொல்லுங்கள்? உடம்பு, மனசு, பிராணன், இந்த மூணும் தான் தடைங்க. அறிவில் தடை இல்லை, ஏன்னா புத்தியில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு நான் தான் பிரம்மம்னு. ஆனால் மனசில் தடை இருக்குது, சரீரத்தில் தடை இருக்குது, பிராணனில் தடை இருக்குது. பிராணல் என்ன தடை தான்? பிராண தடை தான் எனக்கு கொஞ்சம் நாளாகவே ஆஸ்துமா, அதனால் எனக்கு பலம் இல்லை, எழுந்து நடக்க முடியல, கால் கொஞ்சம் பேரலைட்டிக்காக இருக்குது அப்படின்னு, காது கொஞ்சம் செவிடாக இருக்குது, கண்ணு தெரியல. இதெல்லாம் பிராணனில் வரக்கூடிய குறைகள் தான். அதனால் உன் ஆனந்தம் தடைபெறுது. இன்னொன்று, சரீரத்தினால தடை வரலாம். சரீரத்தால் என்னென்ன தடை வரும்? கால் கை வலிக்கிறது, மூட்டு வலிக்கிறது, எழுந்து போக முடியாமல் இருக்குது, அபிசிட்டி, சர்க்கரை, இதெல்லாம் இருக்கும். பிளட் ப்ரெஷர் ஞானிக்கும் இருக்கும். அது ஒரு தடையாக இருக்கும், ஆனந்தத்துக்கு தடை. இந்த தடையெல்லாம் கூட நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய்க்கலாம், ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிடுவார். மனசில் வர தடை பாருங்கள், அதுதான் பெரிய தடை. அந்த தடை என்ன சொல்லுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தடை இருக்கும், அது ஒரு நிறைவில்லாத ஒரு நிலை. மனசில் எப்பொழுதுமே ஒரு நிறைவின்மையை உணர்வாங்க. இந்த மனசு அனாதி காலத்திலேருந்து இது பத்தலைன்னு தான் சொல்லும், இது வேண்டும்னு சொல்லும். என்னைக்காவது மனம் போதும்னு சொல்லியிருக்குதா? நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சார். பலமுறை ஏன் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, தான் பலமுறை வேண்டும்னு நினச்சதுனால தான் பலமுறை சொல்ல வேண்டி வந்துடுது. போதும்னு ஒரு முறை தான் சொல்லணும். இப்போ மனம் போதும்னு ஒரு முறை தானே சொல்லணும், மறுபடியும் போதும்னு சொல்லிச்சுன்னு என்ன அர்த்தம்? நடுவில் வேண்டுங்கிறது வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் பல முறை போதும்னு சொல்லியிருக்கிறேன். பல முறை இல்லைப்பா, ஒரே ஒரு முறை தான் சொல்லணும், இனிமேல் போதும்னு கூட சொல்லக்கூடாது. அப்படி உன் மனம் சொல்லுதானே? அப்படி மனம் சொன்னதே இல்லை சார். மனம் எப்போ என்ன சொல்லும்? வேண்டும் வேண்டும். எல்லா வயசுலையும் சொல்லும். குழந்தையில் எத்தனையோ வேண்டும்னு சொல்லிச்சு. இன்றைக்கி மழை வேண்டும், ஏன்னா பள்ளிக்கூடம் போகக்கூடாது. எனக்கு காய்ச்சல் வேண்டும், அம்மா ஒரு மாதிரி காய்ச்சலாக இருக்குமா, வேண்டும் வேண்டும் வேண்டும்னு சொல்லிட்டுது. இள வயசில் என்னென்னோ வேண்டும்னு சொல்லுது, சொல்லாத எண்ணிக்கையே இல்லை கற்பனைகளுக்கு. அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு குடும்பம் ஆகிட்டுனா எத்தனையோ வேண்டும். எல்லாம் இருந்து கூட குழந்தைக்கு அட்மிஷன் வேண்டும். அட்மிஷன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நல்ல டீச்சர் வேண்டும், நல்ல வேன் வசதி வேணும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு. அவன் படித்து முடிச்சிட்டான்னா அவன் நல்ல வரன் வேண்டும். அப்புறம் வேலை வேண்டும், வேலை வேண்டும்னா கல்யாணம் வேண்டும், அதுக்கப்புறம் குழந்தை வேண்டும், அதுக்கப்புறம் மனைவி எப்பொழுதுமே அவனுக்கு வந்து சகாயமாக இருக்கணும். இப்படி வேண்டுங்கிறதுக்கு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குதே. இந்த வேண்டுங்கிற மனசு தானே நீ போதுங்கிற அந்த பிரம்ம நிலையிலேருந்து மறுப்பு தருது. அப்போது நீ போதுங்கிறது தான் உன்னுடைய பிரம்மத்துடைய தன்மை. போதும்னு என்ன அர்த்தம்? நிறைவுன்னு அர்த்தம். பிரம்மம் கடவுள் எப்படிப்பட்டதாக இருக்குது? போதும்னு சொல்லும். கடவுளே உங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுது? போதும். வாயை திறக்காது. எனக்கு என்ன கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இருக்குது? ஏதாவது கொடுக்கணும்னா இந்த பிரபஞ்சத்துலேருந்து ஒரு பழத்தை கொண்டாந்து கொடுப்பேன்.
அது என்னுடையது. இல்லது இந்த சொல்லுவாங்கல்ல, வெள்ளை பிள்ளையாருக்கு பிரசாதம் அவரே உடச்சி கொடுத்துட்டாங்களாம். அவர் பிள்ளையார், அவருக்கு இன்றைக்கி ஏதாவது கொடுக்கணுமே ஸ்வீட்டாக அப்படின்னு, அவர் காலை கொஞ்சம் உடச்சிருந்தாங்க அப்படின்னு கொடுத்தா மாதிரி. இப்போ பிரம்மத்துக்கு போதுங்கிறது தான் எப்போவுமே நிறைவாக இருக்கும். அது என்றைக்குமே வேண்டும்னு கேட்டதே இல்லை. அதனால தான் அவருக்கு வேண்டுதல் வேண்டாமல் இலானடின்னு பேர் சொல்கிறார். அவருக்கு வேண்டுதலும் இல்லை, வேண்டான்னு சொல்ல மாட்டார், எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அப்போது நீ கடவுள் என்று நீ தெரிந்து கொண்டால், நீ கடவுள் என்று புரிந்து கொண்டால், நீ பிரம்மம் என்று தெரிந்து புரிந்து கொண்டால், உங்ககிட்ட என்ன இருக்கணும்? போதும் என்று இருக்கணும். ஆனால் உன் மனம் எப்பொழுதும் வேண்டும்னு தான் சொல்லு. அப்போ நீ கடவுளாக மாறுறதுக்கு ஒரே ஒரு வழி, அறிவில் தெரிந்து கொண்டாய், நீ மனதில் போதும் என்பதை அனுபவிக்கணும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ மனசு எங்கே வந்து வேண்டும்னு கேட்குதுன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எல்லார் மனசும் ஒரே பொருளை வேண்டும்னு சொல்கிறதில்ல. இந்த ஞானம் பெற்றவனுக்கும் ஏதோ ஒன்று வேண்டும் அப்படின்னு இருக்கும். அதை கண்டுபிடித்து அதை ஆராய்ச்சி செய்து நான் பிரம்மம் என்ற அறிவிலே அதை போதும் என்று மாற்று. அதுதான் நிதித்தியாசனம்னு பேருங்க. அதுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும். அதை தான் அவர் சொல்கிறாரு. இம்மூன்றும், இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என மூன்றும் சிந்திக்கும் செய்கையும் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் சப்தம்னு சொல்லக்கூடிய இந்த வேதம் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுமா. பிணம் சுட்ட தடி போல. இந்த பணம் எரியறது வரைக்கும் தடியை குத்திட்டு இருப்பான் வெட்டியான். நல்லா எரிஞ்சு போச்சு, தனதெல்லாம் போச்சு, உடம்பு ஒன்றுமே இல்லைன்னா இந்த தடியை என்ன பண்ண போகிறான்? அதையும் சேர்த்து போட்டு முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி இந்த ஞான வெட்டியான் என்ன பண்ணுவான்? இந்த வேதத்தையும் தூக்கி போட்டு போவான். நானே பிரம்மம், வேத கர்த்தா. ஏன்னா பிரம்மன் தானே வேதத்தை உண்டாகுது. அப்போ அவங்ககிட்ட போய் வேதம் பண்ணி பிடிச்சிட்டு இருப்பானா? நீ தான் வேத கர்த்தா, வேத பிருத்தா. வேதத்தை செய்பவனு நீயே, வேதத்தை காப்பாற்றுவனு நீயே அப்படின்னு பேர் இருக்குது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில். வேத கர்த்தா, வேத பிருத்தா. அப்போ அவன் வேதத்தை அவன் பூத்தி அலைவானா? தலையில் மண்டை நிறைக்க எனக்கு இந்த உபனிஷத் தெரியும், அந்த உபனிஷத்து பேசிகிட்டு இருப்பானா? பேச மாட்டான். அவனுக்கு உபனிஷம் தேவையில்லை, குருவும் தேவையில்லை. அவன் யார்? அவன் போதும் என்று நினைக்கின்ற ஒரு மனசு. ஆனால் அதுக்கு சொல்கிறாங்க, போதும் என்ற மனசு பொன் செய்யும் மருந்துங்கிறாங்க. பொன் செய்யும் மருந்துன்னு எனக்கு தெரியுங்களா? ஆரம்ப காலத்தில் மனுஷன் வந்து ஆசை அல்கெமின்னு பேர். ஏதாவது ஒன்று கிடைக்குமா? மண்ணை பொண்ணாக்கணும், பித்தளையே பொண்ணாக்கணும். அதுதான் அவங்களுக்கு பேர், ஏமாத்துறவங்களுக்கு பித்தளை மாற்றின்னு பேர். இது மாற்றுறதுக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிக்கிறது தான் சித்தருடைய வேலையை. நான் வந்து ஞான சித்தரை சொல்லலை. இந்த அஷ்டமா சித்திக்கு ஆசைப்படுறாங்களே அந்த சித்தர்களுக்கு நான் பொண்ணாக்கி தரேன், என்கிட்ட ஒரு மருந்து இருக்கிறது, அந்த மருந்து அப்படி தீடினா பொண்ணாயிடும். அதுதான் பொன் செய்யும் மருந்தா. அது பேர் டச் ஸ்டோன் அப்படின்னு பேர். ஷேக்ஸ்பியர் நாவலில், ட்ராமாவில் டச் ஸ்டோன் ஒரு கேரக்டர், அவனுக்கு பேர் அது டச் ஸ்டோன். டச் ஸ்டோன்னா தொட்டால் பொண்ணாகும். அப்படி ஒரு மருந்து இருக்குது, எதை தொட்டாலும் பொண்ணாகும். எதுனா போதுங்கிறது. அது எப்படி அந்த மருந்து வேலை செய்யும் பாரு. நீ பானையை கூட போதும்னு சொன்னோன்னா அது மருந்தாக இருக்கும், பொண்ணாக தெரியும். பானை கொடுத்து இதான் சார் உங்களுக்கு கிடச்சிருதுன்னா இது பொன் எனக்கு. இது உடஞ்ச பானை சார், அப்பவும் பொண்ணு தான். இல்லை சார் நான் எடுத்துகிட்டு போகிறேன் சார், அப்பவும் பொண்ணு தான். அது மருந்து. அந்த பொன் செய்யும் மருந்து போதும் என்று சொல். உனக்கு போதும்னு மனசில் வந்துடுச்சுன்னு சொன்னால் இங்கே இருக்கிறதெல்லாம் பொன் தான். பொண்ணுக்கு என்ன ஒரு மதிப்போ அதே மதிப்பு தான் உனக்கு எல்லாருக்கும் தெரியும். வேண்டுங்கிறதே இல்லாத போயிடும், வேண்டாமையும் போயிடும். வேண்டுதலும் வேண்டாமையும் போன நிலை தான் போதும் என்ற மனசு. அந்த போதும் என்ற மனசை நீ தான் உண்டாக்கணும். ஏன்னா மனசை மட்டும் அதுக்கு புத்தி சொன்னால் கேட்காது, பழக்கணும். வேணும்னு கை நீட்டி பழகிட்டவன் திடீர்னு கொடுத்து பழகிறது கஷ்டம். கை நீட்டி வாங்கி பழகிட்டவன் திடீர்னு கொடுப்பானா? வாங்கி தான் சார் பழக்கம். நான் எப்போ லஞ்சம் வாங்கி தான் பழக்கம். நான் எனக்கிட்டே லஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்பான் அதிகாரி. நான் வாங்கி பழக்கையா, கொடுத்து பழக்கம் இல்லை. அப்போ அவனையும் பழக்கணும் இல்லை. நீ உன் அதிகாரத்துக்குள்ளே தான் நீ வாங்க முடியும், இங்கே வந்து கொடுத்தா தான் முடியும் அப்படின்னு சீட்டு வாங்கினோன்னா நீ இடத்துல கொடுக்கணும். நீ எங்கேயோ லஞ்சம் வாங்கியிருப்ப,
ஆனால் அவங்க தலைவங்கிட்ட போய் சீட்டு வாங்கிறது கொடுக்கணும். அப்போ மனசை கஷ்டப்படும். கொடுத்தவன் எப்படிப்பா, வாங்கினவன் எப்படிப்பா கொடுக்கறதுன்னு பண்ணுறதில்ல. அதே மாதிரி வேண்டும்னு கேட்ட மனசை போதும்னு பழகணும். இதுக்கு தியான பயிற்சி வேணும். இந்த தியான பயிற்சி நீங்கள் சொல்கிற உபாசனை கிடையாது. ஞானம் வந்த பிறகு என் மனசை புது பழக்கத்தை கொண்டு போகணும். போதும், வேண்டும் வேண்டுங்கிற புலம்பிய என் மனதை போதும் போதும் என்று நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு தனிமையில் உட்காந்துக்கிட்டு எங்கெல்லாம் வேண்டுங்கிற நாதம் வருதோ அங்கெல்லாம் போதுங்கிறத நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இதை செய்தது பேர் தான் நிதித்தியாசனம்னு பேர். இதை திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. சத்தமும் சத்த மனனமும் தருமணம் உய்த்த உணர்வும் உணர்த்தும் அகந்தையும் சித்தம் என்ற மூன்றும் சிந்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே அப்படின்னு சொல்கிறார். சத்தம் கடந்தவர்னால் இதெல்லாம் அறிந்து இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் மூன்றும் கடந்து போயிடுச்சுன்னா அவனுக்கு வேதம் இனிமேல் தேவையில்லை. அவர் சத்தம் கடந்தவர். முதல்ல சத்தம்னு ஆரம்பித்தார், இங்கே சத்தம் கடந்தவர்ங்கிறார். அவர் என்ன இருக்கிறார்? அவர் வாழ்வது தான் சன்மார்க்கம் அப்படின்னு பேர். இப்போ சன்மார்க்க சங்கம்லாம் வச்சுருக்கிறாங்க. சன்மார்க்கம்னா எவர் ஒரு சத்தம் கடந்தாரோ அவர் எப்படி வாழ்கிறாரோ அது சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா என்ன? நல்ல வழி. சன்னா நல்ல, அது அவர் வழி, நல்ல வழி. அவர் தான் குரு என்று நிறைவு செய்கிறோம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதத்ஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி.